ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ள போகிறோம். இந்த ராத்திரி வேளையில் நமக்குரிய ஒரு செய்தியை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு ஆண்டவர் இந்த நல்ல சமயத்தில் தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட பேச போகிறது. ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்க கேட்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று அறிந்து பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ராத்திரி எங்களோடு ஆண்டவர் பேசும். உடைய கிருபையுள்ள கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மணி 8 மணி ஆகுது, சரியா? உங்களை ஒரு 9:15 நாங்கள் அனுப்பிடுவோம், சரியா? நான் ஏதோ லேட் பண்ண மாதிரி என்னையை திட்டக்கூடாது. கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. அதனால என் கைக்கு 8 மணிக்கு தான் மைக்கு வந்திருக்கு. அதனால உங்களை 9:15 இந்த ஃபெடரேஷன் அப்படி நடத்தும் போது தான் சமயம் ஆகத்தான் செய்யும். ஏன்னா எல்லாருக்கும் ஜெபம் கொடுக்கணும், வாழ்த்துற சொல்லணும், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தான் ஆகணும். அதில் நம்ம ஒன்றும் குறை சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது. அதனால நானும் அதனோடு இணைந்து 9:15 இந்த கூட்டங்களை முடிச்சுட்டு நாளைக்கு எல்லாருக்கும் ஆராதனை இருக்குது. பாஸ்டர்ஸ் எல்லாம் போய் ஆயத்தமாகணும். அதையெல்லாம் மனதில் வைத்து வேகமாய் உங்களுக்கு சில சத்தியங்களை இந்த ராத்திரி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சொல்லுங்க, மனம் புதிதாக வேண்டும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, மனம் புதிதாக வேண்டும். உங்கள் மனம் புதிதாக வேண்டும். இந்த ராத்திரி நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையின் மனம் எப்படி இருக்க கூடாது. ஒரு 7 குறிப்புகளை இந்த ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு வேகமாய் பிரசங்கிக்க, ஒவ்வொரு குறிப்பிலையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இந்த தேவையான சத்தியங்களை நம்மளோடு பேசுவார். மனம் மனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலுக்கு இருந்த பயத்தில் பல பயங்கள். புதிய ஏற்பாட்டில் நிறைய நிருபங்களை எழுதி ஊழியங்களை செய்த அந்த தேவனுடைய மனிதனுக்கு பல பயங்கள் இருந்துச்சு. அதுல ஒரு பயம், உங்கள் மனது கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார், நிருபங்களை எழுதுகிறார், ஆலயங்களை கட்டுகிறார், உடன் ஊழியர்களை எழுப்புகிறார், தவறி போனவர்களை திருப்பி கொண்டு வருகிறார், மோசமான விசுவாசிகளை திருத்துகிறார், தேவ சத்தம் கேட்கிறார், ஆவிக்குரிய பல வெளிப்பாடுகளை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறார். இப்படி ஒரு மல்டி லெவல் மினிஸ்ட்ரிய அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்குள் நிறைவேற்றி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலும் அவருக்குள் ஒரு பயம். எங்கு கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்கள் மனம் கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். ஒரு ஊழியக்காரனுக்கு வர வேண்டிய நியாயமான பயம் அது. அதுவும் இந்த நூற்றாண்டுகளில் பார்க்காத பல வித்தியாசமான நூதனமான கேள்விப்படாத பல உபதேச கோளாறுகள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கே சபைக்கு கூடி வருகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய மனம் கெடுக்கப்படுமோ என்று நாங்கள் பயந்திருக்கிறோம். அன்றைக்கே அந்த பவுலுக்கு அந்த பயம் இருந்தது. மனம், இந்த மனதை குறித்து தான் இந்த ராத்திரி நம்மளோடு ஆண்டவர் பேசுவாராக. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் மிக உன்னதமான பிரசங்கம் எதுனா, இயேசுநாதருடைய மலை பிரசங்கம். அதில் மனிதனுடைய சரீரத்தின் தேவைக்கான ஒரு குறிப்பும் இருக்காது, ஆனால் அவன் மனதிற்கு தேவையான அத்தனை குறிப்பும் அங்கு இருக்கும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், மனதிற்கு தேவையானது. துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், மனதிற்கு தேவையானது. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், மனதிற்கு தேவையானது. என் நிமித்த நீதி நிமித்தமாய் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள், மனதிற்கு தேவையானது. ஒரு ஆமீன் சொல்வீங்களா? இன்றைக்கு கூட உங்கள் சரீரங்களுக்கு தேவையான செய்திகள் ஒருவேளை கிடைக்காமல் போகலாம், நீங்கள் எதிர்பார்த்து வந்து. ஆனால் உங்கள் மனதிற்கு தேவையான ஒரு செய்தியை தேவன் தராமல் உங்களை நிச்சயம் அனுப்ப மாட்டார். ஆகவேதான் இந்த ராத்திரி ஆண்டவரே, எங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகாதபடி ஆண்டவர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. ஆமீன் சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனத்தை நான் படிக்கும் போதெல்லாம் அந்த 2 கொரிந்தியர் 11:3 இருக்கும்.
அதை படிக்கும் போதெல்லாம் பவுலுக்கே அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்குது. இன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிறார்கள், தேவனை ஆராதிக்கிறார்கள், அபிஷேகம் எல்லாம் பெற்றுக் கொள்கிறார்கள், இவர்கள் எங்கே இவருடைய மனசு கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறோம். அப்படி கெடுத்திருக்கிறான் பிசாஸ். சங்கீதக்காரன் எழுதுகிறான் 74 சங்கீதத்தில், சத்துரு எல்லாத்தையும் கெடுத்து போட்ட ஆலயத்துக்குள்ள ஆண்டவரே. யாத்திராகம் 32:7 தங்களை ஜனங்கள் கெடுத்துக் கொண்டார்கள் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6 பைபிள் சொல்லுது தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டார்கள். எங்கே அவர்கள் மனசு கெடுக்கப்படுமோ என்று எங்களுக்கு ஒரு பயம் இருக்கத்தான் செய்கிறது. ஆகவேதான் நம்முடைய மனது எப்படி இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி சத்தமல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ற அந்த நேரத்தில் நீங்க ஆப்போசிட்டா அப்ப எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். அதனாலதான் ஒருத்தர் சொன்னாரு, மனம் ஒரு குரங்கு. ஆமேன்னு சொல்லுங்க. சாதாரண குரங்கு இல்ல, சாராயம் குடிச்ச குரங்கு. சாதாரண குரங்கு அப்படி தாபம்னா இந்த குரங்கு ஒரு சாராயத்தை ஊத்திட்டு அப்படி ஓடும். ஆகவேதான் மனசு, உங்கள் மனசு புதிதாக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதலாவது வேகமாய் தேவனுடைய வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மோசேயும் ஆரோனும் பார்வோனை நோக்கி இப்படி ஒரு வார்த்தைகளை கேட்கிறார்கள், உன்னை எந்த மட்டும் தாழ்த்த மனதில்லாதிருப்பாய். எதுவரைக்கும் பார்வோனே, எதுவரைக்கும்? முதலாவது காலம் தாழ்த்து மனதாய் நம்முடைய மனது இருந்துவிடக் கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காலத்தை தாழ்த்து மனசு. டிலே பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் இருந்துக்கலாம், இன்னொரு முறை சபைக்கு வந்துக்கலாம், இன்னொரு நாள் ஆவிக்குரிய சபைகளில் போய் சேர்ந்துக்கலாம், இன்னொரு நாள் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி போகலாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லி இருதய கடினம் 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 கடினம். அந்த கடினத்தின் நிமித்தம் மோசே பார்த்து கேட்கிறான், எதுவரைக்கும்? எந்த மட்டும்? 10 வாதைகளை பார்த்திருக்கிறாயே, இதை கண்டுமா? எதுவரைக்கும்? கொரோனாவை எல்லாம் பார்த்திருக்கிறாயே, எதுவரைக்கும்? எத்தனையோ பிரசங்கங்களை எல்லாம் கேட்டிருக்கிறாயே, எதுவரைக்கும்? எத்தனையோ தேவனுடைய சத்தியத்தெல்லாம் கேட்டிருக்கிறாயே, எதுவரைக்கும்? இந்த தேசத்தில் எத்தனையோ வார்த்தைகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டும் இன்னும் மனம் திரும்பாமல், நான் அப்படித்தான் இருப்பேன், இந்த பாவத்தை தான் செய்வேன், இப்படித்தான் இருப்பேன், என்னை யார் திருத்த முடியும் என்று கடின உள்ளத்தோடு வாழ்கிற மனிதனே, எதுவரைக்கும் உன்னை தாழ்த்த, தேவன் பக்கம் திரும்பி வர எதுவரைக்கும் உன்னை தாழ்த்த மனதில்லாதிருப்பாய். நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாத ஒரு மகா பெரிய தவறு, காலங்களை தாழ்த்தி விடக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காலங்களை தாழ்த்தி விடக்கூடாது. காலங்களை ஒருபோதும் தாழ்த்தி விடக்கூடாது. ஊழியத்திற்கு தேவன் உங்களை அழைத்தால் காலங்களை தாழ்த்தக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்தால் காலங்களை தாழ்த்தக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு தேவ மனிதர் ஒரு முறை அவர் சாட்சி சொன்னார், இந்த ஊழியத்துக்கு நீ வர வேண்டும் என்று கத்தளித்தார். இல்ல, அவர் ஒரு கண்ணாடி பாட்டில் டிசைன் பண்ணுகிற ஒரு அற்புதமான ஒரு சிற்பாசாரி, அப்படி ஒரு கடை வைத்திருந்தார். விதவிதமான கண்ணாடி பாட்டில்களை அழகா டிசைன் பண்ற ஒரு சிற்பாசாரி அவர். அவரை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார். இல்ல, வர முடியாது, நான் பிசினஸ் பண்றேன். எத்தனை பேர் சொன்னாலும் வர முடியாதுன்னாரு. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நீ வரலனா ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னாரு. கொஞ்சம் தூரம் தாண்டி போகும்போது 100 தேனீக்கள் அவர் உடம்பை மேய்த்து கொண்டது, கடித்து கொண்டது, மயங்கி விழுந்தார். ஆஸ்பத்திரிக்கு வந்தா அந்த தேனீக்கள் எல்லாம் பொறுக்கி எடுத்து அவர் சுத்தம் பண்ணினார்கள். அந்த காயம் மாறுவதற்கு எத்தனையோ நாட்கள் ஆச்சு. மீண்டும் மறுபடியும் ஊழியத்துக்கு அழைச்சார், வா அப்படின்னு. இல்ல, என்ன மறுபடியும் தேனி கொட்டினாலும் நான் வரமாட்டேன்னு சொன்னாரு. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஓ 2 விரல் போயிரும் பார்த்திருக்கிறியா அப்படின்னாரு. அதே போல அவருடைய 2 விரல் கட்டாச்சு. இனிமே சொன்னார், இனிமேல நீ ஊழியத்துக்கு வரலனா இப்ப 2 விரல் போச்சு, அடுத்த 2 கால் போகும். 2 கால் உள்ளவனா ஊழியம் செய்ய போறியா, 2 கால் இல்லாதவனா ஊழியம் செய்ய போறியா? இதுவரைக்கும் உன் காலத்தை நீ தாழ்த்த போறன்னு கர்த்தர் பேசும்போது அவர் 2 விரல் போனதுக்கு அப்புறமே ஊழியத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனாய் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேசத்தில். காலங்களை தாழ்த்தி விடாத சகோதரா, அம்மா, ஐயா, பெரியவர்களே, இந்த சத்தத்தையும் சத்தியத்தையும் கேட்கிறவர்கள், கிறிஸ்தவங்களுக்கு வேற வேலை இல்லை, இப்படியே கூட்டம் போட்டு இயேசு வராரு அப்படி சொல்லிட்டு போவாங்கன்னு சொல்லி எங்கள் பிரசங்கங்களை நையாண்டி பண்ணுகிற எல்லாருக்கும் சொல்றேன், நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு நச்சரிப்பு அல்ல, நாங்கள் பேசுகிற இந்த செய்தி ஒரு எச்சரிப்பு என்பதை நீங்கள் மறந்து போய் விடக்கூடாது. உங்கள் காலங்களை நீங்கள் தாழ்த்தி விடக்கூடாது.
ஒரே சத்தியம் எகிப்தில் இருந்த அந்த ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. அதே சத்தியம் அந்த பார்வோனுக்கு அறிவிக்கப்பட்டது. ஒரே சத்தியம் நினிவேயின் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. யோனாவின் காலத்திலே ஆடு மாடுகள் முதற்கொண்டு உபவாசம் இருந்து தங்கள் மீது வந்திருந்து வரப்போகிற எல்லா தீங்குகளுக்கும் தேவன் அவர்களை விலக்கி பாதுகாத்தார். ஆனால் இந்த பார்வோனுக்கு இத்தனை சத்தியங்கள், எத்தனையோ சத்தியங்கள் கேட்டும் இன்னும் பாவத்தின் அடிமைத்தனத்தில், எத்தனையோ சத்தியங்கள் கேட்டும் இன்னும் மறைமுகமான பாவங்கள், எத்தனையோ சத்தியங்கள் கேட்டும் இன்னும் நம்முடைய அந்தரங்கத்தில் பாவத்தின் வல்லமைகள் மேற்கொண்டிருக்கும் என்றால் காலங்களை தாழ்த்தி விடாதே. கர்த்தர் என்றைக்கும் ஒன்று போல் இருக்க மாட்டார். தேவன் தம்முடைய பட்டயத்தை கற்காக்குவதற்கு முன்னாடி காலம் தாழ்த்தாமல் தேவனுடைய பக்கம் திரும்பி வருவதற்கு நம்முடைய மனதை முதலாவது தேவன் பக்கமாய் திருப்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இதுவரைக்கும் எத்தனை நாள், எவ்வளவு வருஷம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பார்வோனுக்கு இவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவே இல்லை. அவனுடைய முடிவு பாருங்க. அவன் மட்டும் மனம் திரும்பி சொல்லப்பட்ட சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பியிருப்பார் என்றால் பார்வோன் நிச்சயம் தேவன் அழித்திருக்க மாட்டார். அவனுக்கும் ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தருவார். இஸ்மவேலை பிழைக்க செய்த கர்த்தர் பார்வோனையும் பிழைக்க செய்திருப்பார் அல்லவா? கடினங்கள், மனிதனுடைய கடினங்கள். ஆகவேதான் எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறான், உங்கள் இருதயம் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாவம் ஒரு வஞ்சனை. அது என்ன வஞ்சனை? மனிதனுடைய மனதை கடினமாக்கும். இந்த ஜீவன் நிலையற்றது, ஜீவன் நிலையில்லாதது. இந்த நிலையில்லாத ஜீவன் நம்மை விட்டு எப்பொழுதுனாலும் பறிக்கப்படும். அதை கடினத்தோடு போய்விடக் கூடாது. கேட்கிற சத்தியத்தை கேட்கும் போதே விட வேண்டிய பாவங்களை விட்டு ஒப்புரவாக வேண்டியதில் ஒப்புரவாகி தேவனோடு நல்மனம் பொருந்தினா கடலுக்குள் அல்ல, நாம் தப்பி கரை சேர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இதுவரைக்கும் பார்வோன் எத்தனை வருஷம், எத்தனை நாட்கள் இப்படியே காலங்களை நீ தாழ்த்தி கொண்டிருந்தால் உன் முடிவு ரொம்ப மோசமாய் போயிடும். எதுவரைக்கும், எத்தனை நாள்? அப்ப முதலாவது நம்முடைய மனது காலங்களை தாழ்த்து மனதா இருக்கக்கூடாது. தண்ணீர்ல மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெறாம யாராவது இருந்தால் இந்த கன்வென்ஷனுக்கு பிறகு நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது, உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் நன்மை தீமை அறியத்தக்க வயசு வந்த பிறகு அந்த பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய வேண்டியது தெளிப்பு ஞானஸ்நானம் அல்ல, தண்ணீர்ல மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானங்களை கொடுக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காலங்களை தாழ்த்த கூடாதே. ஞானஸ்நானம் என்பது ஒரு தேவ நீதி, அது பாவ மன்னிப்புக்கு ஒரு அடையாளம், பரலோகத்துக்கு போகிற ஒரு சீட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த காரியத்தை செய்வதற்கு தள்ளி போய்விடக் கூடாது. யாராகிலும் ஒருவர் அப்படி இருந்தால் இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையை இந்த இயேசுநாதருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஆண்டவர் மாற்றுவாராக இயேசுவின் நாமத்தினால. காலங்களை தாழ்த்தாத தம்பி, வாலிபனே, காலங்களை தாழ்த்தாதே. சினிமா, நாடகம், இந்த பொய்யான உலகம், தேவையில்லாத நண்பர்கள், உன்னை வஞ்சிக்கிற பாவ கிரியைகள், இதிலேயே உன் வாழ்க்கையை ஓட்டி விடாதே. காலங்களை தாழ்த்தாதே. மனுஷன் வாழ்நாள் குறுகினவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? ரெண்டாவது, சமயம் நமக்கு ஷார்ட்டா இருக்கிறதுனால நான் எல்லா குறிப்புகளையும் பிரசங்கம் பண்ணி முடியணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாமே. தெசலோனிக்கே பட்டணத்தார் மாதிரி நம்ம வசனத்தை கேட்கணும். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். ரெண்டாவது குறிப்பு போறதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பைபிள்ல வேதாகமத்தில், புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டை விடுங்க, நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டில் வசனம் கேட்ட யாராவது உங்களை இருதயத்தை கவர்ந்து கொண்டிருக்கிறாங்களா? செய்வங்களாம் எப்படி வசனம் கேட்டிருக்காங்க பாரு. அப்படி யாராவது உங்களை இருதயத்தை கவர்ந்து கொண்டிருக்கிறாங்களா? என்ன கவர்ந்து கொண்ட ஒரு சின்ன பையன் மலைக்கு மேல இருக்கிறான். எந்த ஊருக்கார அம்மான்னு தெரியல. இந்த அம்மா கொஞ்சம் மீனையும் அப்பத்தையும் கொடுத்து விட்டுருக்கு. அப்பப்போ பசிக்கும்டா, சாப்பிட்டுக்கடா அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த பையன் பார்த்தீங்களா, அந்த டிஃபன் பாக்ஸை திறக்கவே இல்லையா, அந்த மீனையும் அப்பத்தையும் அப்படியே வச்சிருக்கிறான். ஏதாவது இருக்குதா சீசல்ற கேட்குறாங்க. என்கிட்ட ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன பையன் கொண்டு வந்த அப்பையும் மீன் அப்படியே வச்சிருக்கிறான். மேல மலைக்கு மேல நடக்கிற அந்த பிரசங்கத்துல
தான் கொண்டு போன பண்டத்தை கூட சாப்பிடாம ஒரு வசனத்தை கேட்கிறானா, அந்த சின்ன பையனுடைய வாஞ்சைக்காக கல்லடி மாமூட்ல இருக்கிற எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்வீங்களா? நம்மளும் தான் இருக்கிறோமே. சர்ச்சை முடிஞ்சு போகும்போதே குப்பையா அள்ள வேண்டியதா இருக்கு. 50-50 குர்குரி, மேரிகோல்டு, பிரிட்டானியா, ஜிம் ஜிம் பாக்கெட் பிஸ்கட்டு. ஒரு கன்வென்ஷனுக்கு நாங்கள் பேசிட்டு இருந்தோம், பின்னாடி ஒரு குடும்பம் பொரோட்டாவும் சால்லாம் கலக்கி சாப்பிட்டுட்டு இருக்கு. அது பாட்டுக்கு பின்னாடி உட்காந்து பசி எடுத்துருச்சான். அதுக்கு பாஸ்டர்மார்கள்லாம் ஸ்டேஜில் இருக்காங்க, அது பாட்டுக்கு சால்னா வாசனை ஃபுல் பீட்டு கிடைக்குது. போய் பார்த்தா அவங்க பாட்டுக்கு பிச்சு போட்டு குருமா ஊற்றி அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கு. ஒன்றுத்தும் கண்டுக்க மாட்டேங்குது. அவர்கள் தேவன் வயிறு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிதான் இருக்குது. ஆனா அன்னைக்கு மலையில ஒரு சின்ன பையன், தம்பி கவனிங்க, பிரசங்க கேட்க போர் அடிக்குதுன்னு சொல்றமே, தேவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றமே, எங்களால சர்ச்சில் உட்கார்ந்திருக்க முடியல அப்படின்னு சொல்றமே. ஒரு சின்ன பையன் மலைக்கு மேல 3 நாள் உட்கார்ந்து இருந்தானே. நான் இப்படி சொல்லி நான் 2வது குறிப்பு போறேன். எந்த ஒரு சிறு பையன் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக தான் கொண்டு வந்த பொருளை கூட சாப்பிடாம உட்கார்ந்து இருந்தானோ, அந்த பொருள் வீணாய் போகல, அது விலை மதிப்புள்ள பொருளா போச்சு. இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சிறுவன் நினைவு கூறப்படுவான்னு சொன்னாரு. மார்ச் 15 ராத்திரி கல்லடி மாமூடுல அற்புதமான இந்த யெகோவா திருச்சபையின் வளாகத்துல என்றைக்கோ நடந்த அந்த அற்புதத்தில் இந்த சிறு பையனை நம்ம நினைவு கூறும்படி அந்த அப்பங்கள் விலைக்கிரயமாக்கப்பட்டதுனால பெயரிடப்படாத இந்த சிறு பையன் இந்த ராத்திரி இங்கே நினைவு கூறப்படுகிறான். எங்கேயோ உட்கார்ந்து வசனத்தை கேட்கிற நம்ம ஒரு நாள் வீணா போகிறது இல்ல. கேட்கிற வசனங்கள் எல்லாம் விலக்கிரயமாக நிச்சயம் கொண்டு வரப்படும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு தேவ மனுஷன் அழகா இப்படி சொன்னார், வசனம் ஒரு சோப்பு, அது போட போட எனக்குள் காணப்படுகிற அழுக்குகள் நிச்சயம் நீங்கிவிடும். இந்த உலகத்தின் அசுத்தங்களை நீக்குவதற்கு தேவன் நமக்கென்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற, அல்லது நமக்கென்று சொல்வதை விட இந்த மனுக்குலத்திற்கென்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு சோப்பு பரிசுத்த வேதாகமம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாலிபனே, வேதாகமத்தை வாசிக்கிறாயா? ஒரு பெயர் கிறிஸ்டியனா வாழாத. எங்க அம்மா அப்பா வயிற்றுல நான் ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா பிறந்துட்டேன்னு சொல்லி ஒரு மேலோட்டமா வாழாத. இந்து குடும்பத்தில் பிறந்து ரட்சிக்கப்பட்ட எத்தனை நபர்கள் வேதத்தை கரைச்சி குடிச்சு படிச்சு தேவனுக்குள் வளர்கிறார்கள். பல வருஷமா கிறிஸ்தவனா வாழ்ந்திருக்கிற எனக்கு இன்னும் வெளிப்படுத்தல் தெரியல, ஆதியாகமம் தெரியல, எஸ்ரா தெரியல, நெகேமியா தெரியல, அட்டவணை தெரியல, வேதத்தை நமக்கு தெரியல. பேருக்கு நல்ல இங்கிலீஷ் பேர்லாம் வச்சிருக்கிறோம், ஆனா வேதம் தெரியல. பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து விடாதே, வேத கிறிஸ்தவர்களாய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப முதலாவது, எதுவரைக்கும் நீ மனதில்லாதிருப்பாய்? காலங்களை தாழ்த்தி விடாத பார்வோன். ஆவிக்குரிய பார்வோன்களும் சபையில உண்டு. எத்தனை சத்தியங்களை கேட்டாலும் இருதயத்தை கடினமாக்கி கொண்டே இருக்கிற நிறைய பார்வோன்கள். இன்றைக்கு இந்த 2வது நாள் கூட்டத்தில் இந்த பார்வோன்கள் எல்லாம் தேவனிடத்தில் திரும்பி வரவில்லை என்றால் அவர்கள் முடிவு சொல்லி முடியாத ஒரு காரியமாக இருந்துவிடும். கை உயர்த்தி ஆமேன் சொல்ல கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக வாசிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அப்பா டைம் அப்படி ஓடுது. 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் பாருங்க, ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை தட்டும் மனது இருக்கக்கூடாது. அந்த வார்த்தை கேளுங்க, சொல்லை கேட்க என்ன இல்லையா? மனதில்லை. சேர்மேன் சொல்லுங்க சார், என்ன இல்லையா சார்? ஊழியக்காரன் சொல்ல கேட்கறதுக்கு மனசே இல்லை. ஊழியக்காரனை மட்டமாய் பார்க்கிற காலங்கள் இப்பெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. ஆமா, ஊழியர்களை ரொம்ப ட்ரால் பண்ற உலகம் இப்ப இந்த உலகம் வந்துட்டு இருக்குது. எப்படி பிரசங்கம் பண்ணாலும் பரியாசம் பண்ணப்படுகிற காலங்கள் இந்த காலங்கள். எப்படி ஊழியம் செய்தாலும் பரியாசம் பண்ணப்படுகிற காலங்கள் இந்த காலங்கள். எந்த உடை உடுத்தினாலும் பரியாசம் பண்ணப்படுகிற காலங்கள் இந்த காலங்கள். ஆண்டவர் இந்த ராத்திரி சொல்றாரு, இங்கே கூடி வந்திருக்கிற இந்த ஆன்லைன்ல செய்தி கேட்கிற யாரா இருந்தாலும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு இருக்கலாம், உங்கள் சபை போதகர் உங்களுக்கு இருக்கலாம். அவர் உங்களுக்கு தேவனால் தரப்பட்டிருக்கிற அற்புதமான பாத்திரம். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஊழியக்கார பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு கேம்ப் ஒன்று வச்சிருந்தாங்க. 250 பிள்ளைக்கு 250. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு கேம்ப் வச்சு எத்தனை பேர் அப்பாவின் ஊழியத்தை செய்ய விரும்புறீங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய பிள்ளைங்க இல்ல நாங்க ஊழியெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. வேலைக்கு போறோம், ஊழியத்தை தாங்குறோம், பட் மினிஸ்ட்ரி நாங்க செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க. பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க அவங்களுக்கு பேர் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ இவங்களை எப்படியாவது ஊழியத்துல செய்ய வைக்கலன்னு பார்த்தா ஊழியம் வேண்டான்னு சொல்றாங்களே. அவங்களுக்கு ஒரு பெரிய பேர் அதிர்ச்சி. அப்ப அந்த வேண்டான்னு சொல்றவங்க பிள்ளைகளை மட்டும் தனியா எடுத்து ஏன் வேண்டான்னு சொல்றீங்க, ஏன் இது ஒரு நல்ல கனமான ஊழியம் தானே. அப்ப அவங்க சொன்ன பல காரியத்தில் சில காரியம். ஒண்ணு, எங்க அப்பா அம்மா விசுவாசிகளால மரியாதையா நடத்தப்படவே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க வளரும் போது எங்களை தலையில தட்டினாங்க, எங்களை கேவலமா பேசினாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. எங்க அம்மாவை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. அவங்க உபவாசித்து நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஜனங்களுக்காக தெரப்பில் நிற்பாங்க, ஊழியத்துக்காக என்னென்னமோ செஞ்சாங்க. எங்க அப்பா ராத்திரி 12:30 மணிக்கு யாராவது வயிற்றுல கூப்பிட்டா கூட தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு போய் ஊழியம் செய்வார். எவ்வளவோ காரியம் செஞ்சாங்க. நிறைய குத்தப்பட்டார்கள். தேவையில்லாத மொட்டை கடுதாசிகள். ஒரு பையன் சொன்னா, என்னுடைய தங்கைக்கு நடக்க வேண்டிய ஒரு நிச்சயதார்த்தம் நடக்காமல் போனதை பார்ட்டி வச்சு கொண்டாடினாங்க எங்கள் சபை விசுவாசிகளே. எங்க அப்பாவுக்கு அதனாலே ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்கப்பட்டார். இப்படி எல்லாம் இருக்கும்போது நாங்கள் எப்படி ஊழியத்திற்கு வந்து இந்த ஊழியத்தை செய்ய முடியும் என்பதற்காக அது எங்க அப்பாவோடையே ஊழியம் போகட்டும் அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு வரலன்னு சொன்னாங்க. இந்த ராத்திரி ஒரு கனமான ஒரு பதிவு. நம்ம எல்லாருக்கூட ஆண்டவர் பேசுறார். ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வருகிற ஒரு சின்ன தம்பியின் அல்லது பெரியவர்களோ யாரா இருக்கட்டும், நம்முடைய வார்த்தைகளினால அவர்கள் ஊழியத்தை விட்டு போய்விடக் கூடாது. நம்முடைய வார்த்தைகளால அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். கொஞ்சமா தான் ஆமீன் வருது பாத்தீங்களா? ஏன்னா நமக்கு என்ன சத்தியம்னே இன்னும் புரியலன்னு அர்த்தம். இன்னும் பெரும்பாடுள்ள ஸ்திரீயே நீங்க பிரசங்கம் கேட்டுட்டு இருப்பீங்க போல தெரியுது. கவனிங்க ஐயா, அந்த பாஸ்டர் விடல, தம்பி இருங்க நாளைக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்லி பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க ஜெயிச்சாங்களே, ஊழியத்தில் ஜெயிச்சு தேவனுக்காக ஊழியம் செய்யறாங்களே, அவங்கள கூப்பிட்டு மறாவது நாள்ல வந்த பிரச்சனையெல்லாம் எப்படி மேற்கொண்டார்கள், என்ன செய்தார்கள் என்று சொல்லும் போது அந்த பிள்ளைகள் திரும்ப தங்களை அந்த தகப்பனின் ஊழியத்தை பொறுப்பெடுக்க அவர்கள் ஆர்வம் கொண்டார்கள். இந்த ராத்திரி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்குது, கவனியுங்கள். நிறைய நேரத்தில் வயசை பார்த்து ஆளை பார்த்து இந்த சின்ன பையன் சொல்றத நான் கேட்க முடியாதே அப்படின்னு சொல்றாங்க. பெரிய ஆளு செத்துட்டா அந்த பொறுப்பு ஒரு சின்ன பையன் தானே எடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. பெரிய ஆள் போயிடுறாரு, வயது மூப்பு நிமித்தம் காலம் அவர் இழுத்துக் கொள்கிறது, தேவனும் எடுத்துக் கொள்கிறார். அந்த ஊழிய பொறுப்பு ஒரு இளம் ஊழியர் எடுத்தா அதை அக்செப்ட் பண்றது இல்ல, ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்கறது இல்ல, தட்டுகிறார்கள் தட்டுகிறார்கள். சாமுவேல் அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி, தான் முதல் பேர்சபை மட்டும் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுக்கு என்று கேட்கப்பட்டவன் சாமுவேல் என்றால். அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய அந்த ஊழியக்காரனுடைய சொல்ல அவங்க கேட்க மனசில்ல. யாராவது இந்த கூட்டத்தில் ஊழியக்காரங்க வார்த்தையை தட்டுகிற மனசு இருந்தா இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு ரட்சிப்பின் நாள், நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய ஒரு நாள். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. நிறைய பேர் ஊழியக்காரங்க ரொம்ப பழகிட்டா அவங்கள பார்க்கிற விதங்களை மாற்றிக்கொள்வாங்க இல்லையா? இல்லையா? உடன்படிக்கை பெட்டி இன்னொரு இடத்துக்கு பெலிஸ்தர்கிட்ட போனா மூல வியாதியால சாகுறான், ஊசா தொட்டா அவனும் சாகுறான். ஆனா ஓபேத் ஏதோமி வீட்டில் இருந்தா ஆசீர்வதிக்கப்படுது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பெட்டி ஒண்ணுதான். பெலிஸ்தீன் தேசத்திலே மூல வியாதி, ஊசாவுக்கு அடி. ஆனா ஓபேத் ஏதோமி வீட்டில் ஆசீர்வாதம். என்ன காரணம்? அவன் கொண்டு போய் தாகோன் இடத்துல வச்சான். ஊசா ஏகப்பட்ட வருஷம் நம்ம கிட்ட இருக்குதே, பழக்கப்பட்ட பெட்டி தானே சொல்லி பழக்கத்துல பிடிச்சான். ஆனா ஓபேத் ஏதோம் பழக்கத்துல பிடிக்கல. அந்த பெட்டி வந்தா அதுக்கு செலுத்த வேண்டிய பலி, அதுக்கு செலுத்த வேண்டிய கணம், அதை பார்க்க வேண்டிய விதம் அப்படி பார்த்தா பாருங்க. அதனால அந்த உடன்படிக்கை பெட்டி அடியை கொண்டு வரல, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு.
சத்தியம் புரிஞ்சு ஆமேன்னு சொல்லணும் பார்க்கலாம். உங்களுக்கு பழக்கப்பட்ட ஊழியர்களா இருக்கலாம், அதுக்காக ஊழியக்காரர் மேல வச்சிருக்கிற மரியாதையை நீங்க குறைச்சிடக்கூடாது. உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரர்களா இருக்கலாம், அதுக்காக அவங்க மேல வச்சிருக்கிற மரியாதையை கொடுத்து விடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியர்கள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்கள் தான், ஆனால் அவர்கள் மீது மகா பெரிய அபிஷேகம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஜாதிக்காக நேசிக்க கூடாது, குலத்துக்காக நேசிக்க கூடாது, கோத்திரத்துக்காக நேசிக்க கூடாது. அவர் மீது இருக்கிற ஒரு அபிஷேகத்திற்காக நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். எப்படி இருக்கு உங்க மனசெல்லாம்? எப்படி இருக்கு உங்க மனசெல்லாம்? மனதில் கூட கீழ்த்தரமா எண்ணாது இருக்கிற எண்ணங்களை ஆண்டவர் நமக்கு இந்த ராத்திரி தர வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மனதிற்கு கூட அப்படி அல்ல. சாமுவேலின் சொல் கேட்க மனதில்லாமல் இந்த திருமணம் வேணானா கேட்கணும், பொருட்களான இருக்கணும், பாத்துக்களான இருக்கணும். தீர்க்க தரிசனத்தை விட மிக வல்லமையானது ஆலோசனை. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் தீர்க்கதரிசிகளையே தேடி போறாங்க இல்லையா? எங்கேயாவது படையெடுத்து போயிடறாங்கன்னா தீர்க்க தரிசன ஊழியத்தை குறை சொல்லலாம், பிரசங்கம் பண்ண மாட்டேமா, அது நமக்கு தேவையும் இல்லை. பைபிளே சொல்றது தீர்க்க தரிசன அற்பமா என்ன கூட அற்பமா இல்லை, ஆனா அதனுடைய பெரிய வல்லம் இருக்கு தெரியுமா? தீர்க்க தரிசனங்களை விட ஆலோசனையில் மகா பெரிய விடுதலை உண்டு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாத்தீங்களா? எப்படி இருக்கு உங்களுடைய மனது? எப்படி இருக்கு உங்களுடைய மனது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சென்னைக்கு கூட்டத்துக்கு போயிருந்த போது ஒரு ஐயா வந்து எனக்கு சோத்திரம் சொன்னாரு. அந்த பாசு சும்மா சொன்னார், சும்மா எல்லாம் சோத்திரம் பண்ணாதீங்க ஐயா அப்படின்னாரு. உடனே தான் பரிசுத்துக்கு ஒரு பெரிய காணிக்கை எடுத்து கையில் கொடு. ஐயா அவர் சும்மா சொன்னாரு. அவர் சொன்னாரு, எங்க பாஸ்டர் சொல்லிட்டார்ல பாஸ்டர். எப்படி? சும்மா தான் சொன்னாரு. ஊழியக்காரருடைய சொல்லை ஒரு கூட்டம் மதிக்குது, ஒரு கூட்டம் மிதிக்குது. நிறைய பேர் பாத்தீங்களா, ஆலயத்தில் வேலை செய்ய சொல்லியிருப்பாங்க, வேலையே செய்யாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சில பொறுப்புகளை கொடுத்திருப்பாங்க, மதிக்க மாட்டாங்க. ஆகவேதான் காலையில ஐயா காலை பையா அவங்க சபையில நான் இன்னைக்கு காலையில நான் பேசும்போது சொன்னேன், அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல எங்கெல்லாம் அர்ப்பணிப்பு இருக்குதோ அங்கெல்லாம் கர்த்தர் வந்தார்னு காலைல அங்க பேசினேன். மோரியா மேல ஒரு அர்ப்பணிப்பு, தேவ சத்தம். சாமுவேலுடைய அர்ப்பணிப்பு, தேவ சத்தம். சிங்க கபியில ஒரு அர்ப்பணிப்பு, தேவ சத்தம். அக்கினி சூளையில ஒரு அர்ப்பணிப்பு, தேவ சத்தம். அலங்காரமான ஆட்களை விட அர்ப்பணிப்பு உள்ளவர்களுக்காக ஆண்டவர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த ராத்திரி சபைக்குரிய செய்தி ஆண்டு இதைத்தான் பேச சொன்னார். இது ஆண்டு பேச முடிய உள்ளத்தில் ஏவினார். ஆயிரக்கணக்கான செய்திகள் பிரசங்கம் பண்ணலாம், நூற்றுக்கணக்கான செய்திகளை வச்சிருக்கிறோம். எதை பேசணும் ஆண்டவரே, எதை சொல்லணும்? இந்த தேசம் நிறைய ஊழியக்காரனை மதிக்காமலே போனதுனாலேயே தேசத்துல நிறைய சாபங்களை வாங்கிட்டு இருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரனை அடிக்கிறது, கேவலப்படுத்துறது பெருமை இல்லை சார். ஊழியக்காரனை நாசம் பண்றது பெருமை இல்லை, அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சிறுமை. மனம் பதறி கூட பேசிவிடக் கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஊழியக்காரனுடைய மனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு யார் தெரியுமா ஊழியக்காரங்க? ஆவிக்குரிய தலைவர்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பைபிள்ல ரொம்ப அழகா புதிய ஏற்பாட்டுல ஒரு நல்ல தேவ மனுஷன் இருக்கிறான், கொர்நேலியு. சர்க்கார்ல வேலை செஞ்சவன், பட்டாளத்தான் இல்லையா? தேவனே நேரடியாக வருகிறார். கொர்நேலியுவே, உன் ஜெபங்களும் தான தர்மங்களும் நினைவு கூறப்பட்டது. இன்னைக்கு ராத்திரி கூட்டத்தை முடிச்சு வீட்டுக்கு போறீங்க, உங்க வீட்டுக்கு ஒரு தேவதூதன் வராருன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களை கையில பிடிக்க முடியுமா? அங்க வச்சிருக்கிற பிளக்ஸை தூக்கிட்டு உங்க பிளக்ஸை வச்சிருவீங்க. நேற்று ராத்திரி எங்கள் வீட்டுக்கு தேவதூதன் வந்தார். ஆமென். பெஞ்சமின் தலைவராக இருக்கிறார் பாஸ்டர் ஐயா, அவர் வீட்டுக்கு கூட போகல, எங்க வீட்டுக்கு வந்தார். மரிதாஸ் ஐயா அவர் வீட்டுக்கு கூட போடல, எங்க வீட்டுக்கு வந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க வீட்டுக்கு வந்தார்.
எங்க வீட்டுக்கு வந்தார், தேவதூதனை சந்தித்தார். விடியற் காலை எல்லாரும் எந்திரிச்சு பார்த்தா சுத்திலும் ஆல்போஸ்டா ஓட்டிருப்பாங்க. தேவதூதன் வந்தா, தேவதூதன் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபங்க, ஒரு பரலோகமே இறங்கி வருது. அற்புதமான ஒரு வார்த்தை. கொர்நேலியுவே, உன் ஜெபங்களும் தான தர்மங்களும் நினைத்தரப்பட்டது. அந்த தேவ மனுஷனை கொஞ்சம் கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? பரலோகமே அவருக்கு இறங்கி வந்தாலும் தன் இன ஜன சொந்த பந்தங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு மறுபடியும் தேவதூதன் அழைக்கல, ஒரு தேவ ஊழியக்காரனை தான் அழைச்சான். எதுக்கு என்ன அழைச்சிங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உம்மால் தேவனால் சொல்லப்பட வேண்டிய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். பரலோகமே என்னை தனித்துவமாய் சந்தித்தாலும் என்னை நடத்துவதற்கு ஒரு தேவ தூதனை வைக்கல, ஒரு தேவ ஊழியக்காரனை வச்சிருக்கிறார். சத்தியம் புரிஞ்சா நல்லா அல்லையே சொல்லணும். ஆவியில நிரம்ப தெரிஞ்ச நமக்கு சத்தியத்தை ஆவியில கிரகிக்க தெரியாம போய்விடக்கூடாது. ஆகவேதான் இந்த ராத்திரி உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், ஊழியக்காரனுடைய வார்த்தையை தட்டிடக்கூடாது. எந்த ஊழியக்காரன் நம்மளை நரகத்துக்கு நேரம் நடத்திவிட முடியாது. தேவனால் நடத்தப்படுகிற அபிஷேகம் பெற்ற அழைப்பு பெற்ற தரிசனம் உள்ள ஒரு தலைவர்களும் நம்மை திசை திருப்ப மாட்டார்கள். நம்ம ஆரோன் கையில் மாட்டிவிடக் கூடாது, மோசையின் கையில் மாட்டிவிட வேண்டும். ஆகவேதான் இந்த ராத்திரி சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய மனது ஊழியக்காரனுடைய வார்த்தையை தட்டி விடக்கூடாது. இளம் ஊழியர்களா இருக்கலாம், நீங்க ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கலாம், ஒரு ஊழியக்காரன் கீழே நீங்க பயணிக்கலாம். அவரை விட உங்களுக்கு வேதம் நல்லா தெரியலாம், இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா தெரியலாம், அவருக்கு வெறும் தமிழ் மட்டும் தான் தெரியலாம். ஆனாலும் நம்ம அடங்கி இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? அப்ப ஊழியக்காரனுடைய வார்த்தையை தட்டி விடும் மனசு நமக்கு இருக்கக்கூடாது. மனம் புதிதாக வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனம் என்ன ஆக வேண்டும்? புதிதாக வேண்டும். மூன்றாவது 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வேகமா படிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை படுவதாக. 1 சாமுவேல் 15:9 அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாபையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அடித்து போட மனதில்லாமல். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. எப்படி மனசு இல்லையா? அழித்து போட மனதில்லாமல். தேவனுடைய முதல் ஒரு அசைன்மெண்ட் சவுலுக்கு அமலேக்கியனை அழிக்கணும். பலவீனமானதெல்லாம் வெட்டிட்டான், பின்னாடி வந்து வெட்டிரு. யெகூவுக்கும் சவுலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன? யெகூ எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அரண்மனைக்கு அவன் போகவே இல்லை. இசபேல கீழே தள்ளுற வரைக்கும், எல்லாத்தையும் கொன்று குவிக்கிற வரைக்கும் மீண்டும் அரண்மனைக்கு போகவே இல்லை. சேனாதிபதியின் பொறுப்பை எடுக்கவே இல்லை. ஆனா இவர் எப்படி தெரியுமா? நலமானத கொழுமையானத எல்லாம் அழிக்க மனசு இல்லாம. மூன்றாவது, நம்முடைய மனசு எப்படி இருக்கக்கூடாதுன்னா, மறைத்து வைக்கும் மனசா இருக்கக்கூடாது. எதையும் மறைக்காதீங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனால் பெரிய இரக்கங்களை பெறுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிங்க. அழிக்க சொன்னா அழிச்சிடணும், வெட்ட சொன்னா வெட்டிடணும், விட சொன்னா விட்டுறணும். அதோடு கூட போராடி கொண்டிருக்க கூடாது, வேண்டாது. அழிச்சிரு சவுலே, வச்சிருக்காத. அது தேசத்துல பெரிய பேராபத்தை கொண்டு வர வேண்டிய அமலேக்கியனை அழிச்சிரு. சின்ன குழந்தையை விடாத, பெரியவங்களை விடாத, அவனுக்குள்ள ஒன்னையும் விடாத அப்படின்னு சொல்றான். இங்க பாருங்க இந்த வசனத்தை. சாமுவேல் சவுலை சந்திக்க போறான். அப்ப அவன் சொல்லுவான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, தேவனுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப சாமுவேல் திருப்ப கேட்பான், அப்படியா? அப்படியானால் என் காதுகளில் விழுகிற இந்த ஆட்டு சத்தமும் மாட்டு சத்தமும் என்ன? நல்லா கவனிங்க. அழிக்க வேண்டியதை அழிக்காம இருந்தீங்கன்னா எங்கிருந்தாவது அது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா புரியும். இனிமே தான் அழிக்க வேண்டியது அழிக்கல, சத்தம் போட்டு அது காட்டி கொடுத்துரும். இங்கதான் இருக்கிறோம், இங்கதான் இருக்கிறோம். ஆட்டையும் மாட்டையும் செல்லோட்டை போட்டு ஒட்ட முடியுமா? இங்கதான் இருக்கிறோம்,
இங்கதான் இருக்கிறோம். அழிக்க வேண்டியதை அழிச்சிடணும் தம்பி, விட வேண்டியதை விட்டுறணும். சிலருக்கு அதை அழிக்க மனசு இல்லை, அதை அழிக்க அவனுக்கு மனசே இல்லை. இவ்வளவு போய் அழிப்புவா. சில சிநேகங்களை, கர்த்தருக்கு பிடிக்காத சிநேகங்களை அழிச்சிடணும். அதுக்கு நீங்க ஒரு ஆமேன் சொல்லிடணும். கட்சி கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காதீங்க, கர்த்தருடைய கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கட்சி கூட்டத்தில் கூட அவன் பேசுற வார்த்தைக்கு விசில சத்தம் எல்லாம் வருது. உங்களை யாரும் விசில் அடிக்க சொல்லல, அப்படிலாம் செய்யவும் கூடாது. ஆனா அது நல்ல ஒரு ஆமேன் அலையிலே சொல்லலாம்ல. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாமே. நம்ம எப்பவுமே நம்மளை பாதிக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டோம்னா ரெஸ்பான்ஸ் இல்லாமே உட்கார்ந்துருப்போம். அதை பத்திலாம் கவலை கிடையாது. என் பிரசங்கத்தின் மதிப்பு உங்கள் கைத்தட்டல்கள் அல்ல, என் தேவன் எனக்கு தந்த செய்திகளை மறைக்காமல் உங்களுக்கு சொல்லிட்டு போகுதான் என்னுடைய பிரசங்கத்துக்கு கர்த்தர் தந்த ஒரு பெரிய வெற்றி. கை தட்டுங்க, கை தட்டாம போங்க, ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லாம இருங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. வசனம் உங்களுக்கு பனி போல ஜூஸ் மாதிரி உங்க இருதயத்தில் இறங்கினா அதுவே எனக்கு போதும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, சவுலே ராஜ்ய ஸ்திரப்படணும்னா அழிப்பா, நீ தேவனுக்காக இன்னும் வரணும்னா அழிப்பா. யெகூவின் குடும்பத்தாரில் 4 தலைமுறைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தார்கள் ஊழியத்திற்காக. ஆனா சவுல்ல யாருமே இல்லையே, ஒருத்தன் கூட இல்லையே. அவன் எல்லாத்தையும் அழிகிறான், இவனுக்கு அழிக்க மனசே இல்லை. தேவனுக்கு பிடிக்காத எல்லாத்தையும் அழிச்சிடணும், மறைச்சு வைக்கவே கூடாது. பாருங்க, அப்சலோமு தாவீதின் பையன், அவனுக்கு நல்ல முடி வளரும், வருஷந்தோறும் சிரைத்துக் கொள்வான் பைபிளே சொல்லுது. சிரைத்துக் கொள்கிற அளவுக்கு அவனுக்கு முடி வளரும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரு நாள் சிரைக்காம கோவேறு கழுதையில போறாரு. சன்னல் பின்னலான கல்வாரி மரத்து மேல சிரைக்காத முடி மாட்டிக்கிச்சு. ஆமாவா, மாட்டிக்கிச்சு, தொங்குறான். கழுதை அப்பாலே போயிட்டு யோவாபுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. கைவல்யங்களை எடுத்துக்கொண்டு வந்து நெஞ்சில் இருந்த மதியினும் பதவியாச எல்லாத்தையும் ஒரே குத்தா குத்துறான், செத்து போயிட்டான். அப்சலோமின் சாவுக்கு என்ன காரணம்? வருஷத்தோறும் சிரைத்துக் கொள்ள வேண்டிய முடி அன்றைக்கு சிரைத்துக் கொள்ளாமல் படவிட்டதினால் அது கர்வாலி மரத்தில், சன்னல் பின்னலான கர்வாலி மரத்தில் இடியாப்ப மாறி மாட்டி நிக்குது. அவனை கொண்டு வரதுக்கு ஆளே இல்லை. சத்தியத்தை கேட்கிற எல்லாரோட ஆண்டு பேசுறாரு, இன்னும் பாளையத்திற்குள் மறைத்து வைத்திருக்கிற பல விஷயங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சடங்காச்சாரங்களை மறைத்து வைக்காதிருங்கள், பாரம்பரியங்களை மறைத்து வைக்காதிருங்கள், இஷ்டத்துக்கு ஆராதனை செய்யாதிருங்கள், நீங்கள் உங்களுக்கு தேர்ந்து கொண்டது மாதிரி செய்யாதிருங்கள். ஆவியானவருக்கும் தெய்வத்துக்கும் எப்படி ஆராதனை செய்ய வேண்டுமோ அப்படி ஆராதனை செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். வெளி ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடக்கூடாது. அருமையானவர்களே, ஆண்டவருக்கு விரோதமாய் ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் என்னை எட்டி பார்க்கும் போது ஏதோ ஒன்று மறைத்து வைத்திருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பைபிள்ல அந்த லாபானுடைய குமாரத்தை மறைச்சு வச்சா, ஒரு சேனத்தின் கீழே உட்கார்ந்து ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அந்த தெய்வத்தை திருடிட்டு போய் உட்கார்ந்துக்கிட்டா, அதுக்கு ஒரு பொய் சொன்னா, பெண்களுக்கு உண்டான வழிபாடு எனக்கு உண்டாச்சுப்பா, அதனால நான் உட்கார்ந்துருக்கேன்பான்னு சொல்லி மறைச்சு வச்சா, மறைச்சு வச்சதின் விளைவு அவள் பெத்தேலுக்கு வராமலே செத்துட்டா. ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு காரியம் மறைத்து வைக்கும் போது அதனால் வருகிற பெரிய இழப்புகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவேதான் யோபு 31:33 அழகா கேட்பாரு யோபு, ஆதாமை போல மீறுதல்களை என் மடியில நான் ஒளிச்சு வச்சேனா, மறைச்சிட்டேனா, ஒளிச்சிட்டேனா? நான் ஒழிக்கலையே. எதையும் மறைத்து வைக்கவே கூடாது. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே, ஊழியத்தில், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், அந்தரங்க பாதையில் எதையும் நாங்கள் மறைச்சு வைக்கிற மனசு இருக்கக்கூடாதுப்பா. அமலேக்கு ஆவிகளை நாங்கள் அழிக்கணும், தேவனுக்கு பிடிக்காதவைகளை துரத்தணும், ரெண்டகமான வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது, நரியின் வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துடக்கூடாதுப்பா. ஆமா ஆண்டவரே, நரியின் தந்திரங்கள் சபைகளை பிடித்து விடக்கூடாது ஆண்டவரே. அழிக்க வேண்டியகளை, சுபாவங்களை, எண்ணங்களை, தீய செயல்களை இந்த 2வது நாள் கன்வென்ஷன்ல ஆண்டவர் எங்களை அழிப்பீராக இயேசுவின் நாமத்தினால. அப்படி நம்முடைய மனது காலம் தாழ்த்து மனசா இருக்கக்கூடாது. நம்முடைய மனசு ஊழியக்காரருடைய வார்த்தைகளை தட்டும் மனசா இருக்கக்கூடாது. நம்முடைய மனதை மறைத்து வைக்கும் மனசாய் இருக்கக்கூடாது. வேகமாய் போகலாமா? 4வது வாசிக்கலாம் பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வேகமாய் நம்முடைய வேதாகமத்தை எடுக்கலாம், வேகமாய் எடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 1:19. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். அற்புதமான அந்த வார்த்தைக்காக எல்லாரும் ஒரு அல்லேலியா மட்டும் சொல்லிருங்க, கோச்சிக்காம. அருமையான ஒரு வார்த்தைங்க. எனக்கு அந்த பைபிள்ல பிடிச்ச ஒரு வார்த்தை. பல வார்த்தைகள், சில சென்டென்ஸ்ல அப்படி அழகா இருக்கும். அவமானப்படுத்த மனதில்லாத யோசேப்பு. பாருங்க, பழைய ஏற்பாட்டு யோசேப்பையும் புதிய ஏற்பாட்டு யோசேப்பையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். என்ன கவனிங்க. பழைய ஏற்பாட்டு யோசேப்பு முதல்ல பாருங்க, அவன் தப்பே செய்யல. ஆனா அவன் மனைவி, இவன் என் கூட தப்பு செஞ்சான் அப்படிங்கிறான். ராஜ்யபாரத்துக்கு வர்றான். அவமானப்படுத்தினானா? சொல்லுங்க, அவமானப்படுத்தவே இல்லை. பழைய ஏற்பாட்டு யோசேப்பு அப்படித்தான். நான் தப்பே செய்யல, ஆனா தப்பு செஞ்சேன்னு சொன்னேன், என்ன நீ அவமானப்படுத்தல. அவமானப்படுத்த அவனுக்கு பழைய ஏற்பாட்டு யோசேப்புக்கு மனசு வரல. புதிய ஏற்பாட்டு யோசிக்குவாங்க. தனக்கு மனைவி ஒருத்தர் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிச்சயிக்கப்பட்டிருங்க. அவங்க வேற ஒரு விதமா அவர்கள் கருத்தரிக்கிறார்கள். இது அவன் கேள்விப்படுறான். கேள்விப்படும் போது அவமானப்படுத்த வேண்டாம், ஏதோ ஒரு வழியில் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ரகசியமாய் தள்ளிவிட மனதா இருந்தான். இந்த ஸ்பிரிட் யோசேப்புக்கு மட்டும் இல்ல, இந்த சத்தியத்தை கேட்கிற எல்லாருக்குள்ளேயும் வரணும். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்குலாம் ஒரு தப்பு தெரிஞ்சிட்டா ஊதி 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 பெருசாக்கிட்டே இருக்கிறோம். சிலருக்கு அது ஒரு கிருபை. அது உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியாதா, போன் போட்டு பஸ் ஏறி சபை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, பாஸ்டரை பிடிக்கலனா அவங்க இப்ப நூதனமான ஒண்ணு காரியத்தை கையெடுத்துருக்காங்க. என்னன்னா, அவங்க சர்ச் யூடியூப் சேனல்ல வேற ஒரு ஐடியில கமெண்ட் போட்டுட்டு போயிடுறது. எதையாவது ஒண்ணு போயிட்டாங்களா, பாஸ்டர் பிடிக்கல, அவர் அட்டாக் பண்றது எப்படி? அப்படித்தான் நிறைய பேர் இப்ப அப்படி கிளம்பி இருக்காங்க. புதுசா நூதனமாய் அவமானப்படுத்துறது, அப்படி நூதனமா, யாருன்னே தெரியாது அது, ஆனா வேற ஒருத்தவங்க போட்டு போயிடறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவமானப்படுத்த வேண்டிய சூழலில் கூட ஒரு புதிய ஏற்பாட்டு யோசேப்பு அவமானப்படுத்த அவனுக்கு மனசே இல்லையே. இந்த சத்தியம் எல்லாம் நம்மளை உருவாக்கும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தியம் எல்லாம் நீங்க ரொம்ப கவனிக்கணும் ஐயா. நீங்க எங்கேயாவது பப்ளிக் மீட்டிங்ல மனசு எப்படி இருக்க கூடாதுன்னு செய்தி கேட்டிருக்கீங்களா? என்ன நீதிமான் என்று அசைக்கப்படுது உட்காந்துருக்கிறீங்களே, சொல்லுங்க, கேட்டிருக்கீங்களா? மனசு எப்படி கூடாதுன்னு கேட்டிருக்கீங்களா? மனசு புதுசாகுதா? ஒரு குடும்பத்தின் வீழ்ச்சியை தூற்றி கொண்டு திரிகிறோமே. அவமானப்படுத்த ஒரு மனசிலே ஒரு மனுஷனுக்கு அவமானப்படுத்துறதுக்கு ரைட்ஸ் இருக்குங்க. அவருக்கு ஒரு பெரிய உரிமை இருக்குது அவமானப்படுத்துறதுக்கு. அவருக்கு தான் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க. மரியாள் அம்மா எப்படி இப்படி தப்பு நடந்துச்சு, அவனுக்கு ஒரு பெருந்தன்மை பார்த்தீங்களா? வேண்டாம், இருக்கட்டும், ரகசியமாய் கொண்டு போய் வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம். கரங்களை உயர்த்தி சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். விபச்சார ஸ்திரியை கூட யோவான் 8 இயேசு அவமானப்படுத்தலையே. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, அவமானப்படுத்தலையே. ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு. அதெல்லாம் ரொம்ப ஸ்பீடா பேசி
உங்களை நான் உணர்ச்சி வசப்படுத்தல. எமோஷனலை விட டிவோஷனல் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட இந்த ராத்திரி பேசுறாரு. உங்க குடும்பத்தில் மற்றவங்க குடும்பத்தில் எதுனாலும் நடக்கலாம். யாரையும் அவமானப்படுத்தாதீங்க. பிறரின் பலவீனங்களில் விளையாண்டாதீங்க. பிறரின் பெரிய பலவீனங்களை அவமானப்படுத்தி விளம்பரம் செய்தல அதனால வர ஆதாயத்தை தேடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருத்தரையும் எவரையும் எப்பேற்பட்டவர்களையும் அவமானப்படுத்த மனசு நமக்கு வேண்டாம். எனக்கு அப்படி மனசே வேண்டாம் ஆண்டவரே. திருச்சபை விட்டு போனாலும் அப்படித்தான், அவமானப்படுத்த மாட்டேன். எங்களை விட்டு போனாலும் அப்படித்தான், அவமானப்படுத்த மாட்டேன். யாருக்கு தெரியும், இன்றைக்கு அவர்கள் பாவத்தில் இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர்கள் தேவனோடு நல்மனம் பொருந்தி தேவனுக்காக வாழலாம். யாருக்கு தெரியும்? இது லைவ் வேற போகுது. அதனால நான் நிறைய உயிருள்ள உதாரணங்களை என்னால் சொல்ல முடியல. ஐ எம் சாரி. இந்த லைவ் போனாலே என்னால் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியாது. உயிருள்ள உதாரணங்கள், கதைகள் அல்ல, கட்டுக்கதைகள் அல்ல, நிறைய சொல்லலாம். துணிகரமான பாவத்தில் விழுந்த எத்தனையோ சகோதரிகளை கணவர்மார்கள் இந்த வசனத்தை வைத்து தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவமானப்படுத்த மனசு இல்லை. எத்தனையோ நபர்கள் நான் சொல்லட்டுமா? வாழ்க்கையில தவறாதவர்கள் உண்டா? தவறு செய்யாதவர்கள் உண்டா? விழாதவர்கள் உண்டா? யோசிங்கள். ஆனால் நமக்கு ஒரு சின்ன குழு கிடைச்சாலே தூங்காம போன் பண்ணி பேசிட்டு இருக்கோம்ல. தூங்காம தெரியுமா உனக்கு? அது பேசுறது போன்ல தான் பேச. உனக்கு தெரியுமா தெரியாத உனக்கு? நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். உனக்கு சொல்லவே இல்லை. அவங்க யாரும் உனக்கு சொல்லாம விட்டாங்க. இதுல ஒரு பரிதாபம் வேற. நான் இன்னைக்கு காலையில் நான் ரொம்ப விவரமா பேசினேன் பாஸ்டர் சபையில. எச்சரிக்கிறது வேற இல்ல, ஆலோசனை சொல்றது வேற இல்ல, அவமானப்படுத்துறது வேற. கணவருடைய பலவீனங்களை பிள்ளைகள்கிட்ட கூட சொல்லக்கூடாது. அப்ப நீங்க கணவரை அவமானப்படுத்துறன்னு அர்த்தம். மனைவியின் பலவீனங்களை பிள்ளைகள்கிட்ட சொல்லக்கூடாது, மனைவி அவமானப்படுத்தலன்னு அர்த்தம். ஆனா கணவன மனைவியை யாரும் இல்லாத நேரத்தில் கணவனை எச்சரிக்கிறது அவரை எச்சரிக்கிறதுக்கு அர்த்தம். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? கையை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்வீங்களா? மனசு எப்படிங்க இருக்குது நீங்க உங்களுக்கு? நமக்கு, எனக்கு, உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்க வேண்டிய மனசு, இயேசுவை ஆராதிக்க வேண்டிய ஒரு மனசு எப்படி இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. எனக்கு அந்த வார்த்தை நான் பல முறை படிச்சிருக்கீங்க, படிச்சுட்டே இருக்கிறேன். ஆனா சில நேரம் இந்த வார்த்தைகளை படிச்சு அப்படி நிப்போம் பாருங்க, அப்படி நின்றுவோம். நின்று அப்படி கொஞ்சம் யோசிப்போம். இந்த யோசிப்பையா ஐயா, யோசிப்பையா உங்களுக்கு தந்த அந்த நல்ல மனசுக்காக, அந்த புதிய ஏற்பாட்டில் புதிதாக்கப்பட்ட அந்த யோசேப்பின் மனசுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு ராத்திரி 2வது நாள் உங்க மனசு புதிதாகணும். எப்படி புதிதாகணும்? யாரையும் அவமானப்படுத்த மாட்டேன்னு புதிதாகணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சோண்டு குடிப்பார் வீட்டுக்காரரு, காக்கோட். இந்த அம்மா மைக்க பிடிச்சி குடிகாரன் வீட்டுக்காரன் குடிகாரன் 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 சொல்லி சொல்லி இந்த ஆளை ஃபுல் அடிக்கடிச்சு இந்த அம்மா தான். சவுண்டு குடிப்பார் குடிகாரன். எல்லாரும் ஷோ பண்ணுங்க, குடிச்சிட்டே இருக்கிறான் குடிச்சிட்டே இருக்கிறான் குடிச்சிட்டே இருக்கிறான். இந்த சபையில் போய் ஏப்பா ரொம்ப குடிக்கிற, உங்க வீட்டுக்காரமா மைக்கு பிடி சாட்சி சொல்றா, அவன் அதுல கொஞ்சம் ப்ரெஷர் ஆகி மைக்கு பிடி சாட்சி சொல்ற, கோட் ஆஃப் ஆகுது, ஆஃப் ஃபுல் ஆகுது, போயிருச்சு. அவமானப்படுத்துறமே, அமைதியா உட்காந்துருக்கிறமே ஒரு அலையிலே சொல்லாம. நம்மளை பிடிச்சவங்களை காப்பாத்துறோம், பிடிக்காதவங்களை அவமானப்படுத்துகிறோம். என்ன விந்தை இது? என்ன டபுள் ஹார்ட் தேசமே! இது சபைக்குரிய வார்த்தை மட்டும் கிடையாது. இந்த சத்தியத்தை எங்க கேட்டாலும் சரி, ஒரு மனுஷனை அவமானப்படுத்தாதீங்க. நடந்து போங்க, பரலோகம் பார்த்துக்கும், ஆண்டவர் பார்த்துக்குவார். போலாம், இருக்கட்டும், பரவாயில்ல. எவ்வளவு பெரிய விஷயங்கள் நினைச்சா கூட வேண்டாம், ஆண்டவர் பார்த்துக்குவார். இன்னைக்கு அந்த இருதயம் நமக்கு தேவை. ஆண்டவர் இன்னைக்கு அதை தரணும்.
இன்னைக்கு முடிவு ஜெபத்தில் அதுதான் நீங்க ஜெபிக்கணும். சுகமாக்கும், அதவாக்கும், இதாக்கும், பிள்ளைக்கு கல்யாணமாக்கும், குழந்தை எல்லாம் வர்றது. இப்ப சர்ச்சு கூட்டம் எல்லாம் ஜிஹெச்சாவே ஆக்கிட்டாங்க. என்ன பாட்டில், தண்ணி பாட்டில் எல்லாம் ஜிஹெச் தான். எத்தனை வருஷம் என்ன பாட்டில், தண்ணி பாட்டில்? வெள்ளை சேலை கட்டிட்டு ஒரு அம்மா நஞ்சில பைப்பில் அணைச்சிக்கிட்டு வந்து என்கிட்ட கேக்குது, ஏசு வருவாரா பாஸ்டர்? ஏமா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க, வர்ற மாதிரியே தெரியலையே. எத்தனை வருஷம் என்ன பாட்டில், தண்ணி பாட்டில்? இன்னும் தண்ணி பாட்டில் இருந்து விடுதலை ஆகல. தண்ணிக்கு ஜெபம் பண்ணுங்க, விவிடிக்கு பாராசூட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க. எத்தனை வருஷம் என்ன பாட்டில், தண்ணி பாட்டில்? காலத்தை பார்த்தா எப்படி இருக்கணும்? காலத்தை பார்த்தா இன்னும் யாரோ ஒருத்தருடைய ஜெபம், எனக்கு ஒரு ஜெபம் பண்ணி விடுங்க பாஸ்டர். வருஷம் எத்தனை ஆச்சு? எல்கேஜிலே இருக்கிறோம். பக்கத்தில் கை பிடிச்சி நான் சொல்றதை எல்லாரும் இன்னைக்கு சொல்லணும். எல்லாரும் நீங்க கையை முதல்ல பிடிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் உள்ள கை. ஏமா கொரோனாலாம் போய் எவ்வளவு நாளாச்சு, ஏமா பயப்படுறீங்க? படிங்க சார், பிடிங்க சார். பக்கத்தில் உட்காந்துருக்குங்க சார், சேர்ல போய் பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சி சொல்லுங்க. நான் சொல்றது சொல்லுங்க. ஓசி ஜெபத்தில் வாழாத, ஓன் ஜெபத்தில் வாழு. ஆமீன் சொல்லுங்க. இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க. ஓசி ஜெபத்துல வாழாத, உன் ஜெபத்துல. சென்னைக்கு போகுது பிரேயர் ரிக்வெஸ்ட், பரலோகத்துக்கு போகாதா? தன் முழங்கால் படிட்டு தன் தேவனை நோக்கி தன் விசுவாசத்தினாலே தன் 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 தன். நீங்க எங்க தன்னுக்கே வர மாட்டேங்கிறீங்களே. சோமனுங்கய்யா, செபிச்சு விடுங்கய்யா, செபிச்சு கொள்ளுங்கய்யா, செபிச்சுக்காங்கய்யா. அதாவது பிறருக்கு ஜெபிக்கிறது நான் பரியாசம் பண்ணல, நீங்க வளரணுங்கிறதுக்காக பிரசங்கம் பண்றேன். கை உயர்த்தி சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆளும் ஜெபத்துக்கு இங்க வரக்கூடாது. பிரசங்கத்திலே கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் ஆபரேஷன் பண்ணி அனுப்பிட்டார். இனி என்ன உங்களுக்கு ஜெபம்? போய் லைன்ல கியூ நிக்குது. வெக்கம் இல்ல, சூடு இல்ல, சொரணம் இல்ல, அறிவில்லை அப்படின்னு கேட்கணும் எனக்கு மனசு வருது. ஆனா நான் கேட்கவே மாட்டேன். ரொம்ப ஜெனியூனா பிரசங்கம் பண்றேன். மூத்த பரிசுத்தவான்கள மேடையில் இருக்கிறாங்க, கேட்க மாட்டேனே, கேட்க மாட்டேனே. ஓவன் ராபர்ட்ஸ்னு ஒரு ஐயா இருந்தாரு. பாஸ்டர் ஐயா உங்களுக்கு எல்லாம் தெரியும். நல்லா காலை பையாவுக்கு மரிதாஸ் பாஸ்டர் நல்லா தெரியும். நல்ல தேவ மனுஷன். அவர் சபையில் ஒரு அம்மா சிஸ்டர்ஸ் எப்பவுமே சிவரிங்லே இருப்பாங்க தெரியுமா? ஊ ஊ அப்படியே இருப்பாங்க. அப்படி ஒரு சிவரிங் சிஸ்டர் இந்த சர்ச்சில். தேவையில்லாத ஒரு ஊழியக்காரன் உள்ள போந்து வீட்டுக்குள்ள தகடு இருக்கு, வீட்டுல தகடு இருக்கு, தகடு இருக்குன்னு சொல்லிட்டான். நம்ம பயந்து தகடு இருக்கு தகடு இருக்குன்னு கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க ஜெபம் பண்றேன்னு சொல்லி அவன் பையில இருக்கிற தகடு எடுத்து அவனா மேல சொருவிட்டானா. சொருவிட்டு 3 நாள் கழிச்சு வருவேன், முழு உபவாசத்தோடு இருக்கேன், தகடு எடுப்பேன், உங்களுக்கு காசு தரணும் அப்படின்னு போயிட்டாரு. இதை கண்ணு கொண்டே இந்த சில நேரத்தில் ஆண்கள் இந்த அரக்கண்ணை பார்த்துட்டு இருப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் நன்மைக்கு அப்படி அரக்கண்ணிலே பார்த்துட்டாரு. சில நேரத்தில் முழு கண்ணில் இந்த ஹவுஸ் விசிட்டிங்லாம் போவோம், அந்த வீட்டில் இருக்கிற வீட்டுக்காரமா முழு கண்ணை மூடி இருக்கும், இந்த வீட்டுக்கார அரக்கண்ணிலேயே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சில நேரத்தில் நன்மைக்கு பாருங்க, இப்படி அரக்கண்ணிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சொருவத்தை பார்த்துட்டார். அதிர்ச்சி ஆகி அவரை ஒண்ணுமே சொல்ல நேர வீட்டுக்காரமா நேரா அந்த ஓவன் ராபர்ட்ஸ் பாஸ்டையாட்ட கூட்டிட்டு போய், பாஸ்டையா அவளை தனியா விட்டுட்டு, பாஸ்டையா எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு, இப்படி இப்படி பண்ணாரு, என்ன பண்றதுன்னு தெரியல பாஸ்டையா, இவ ஒரே இப்படி சிவரிங்கிலேயே இருக்கிறா, இவளை என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அவர் சொன்ன ஒன்றும் சொல்ல வேண்டாதீங்க, அவரை வர சொல்லுங்க, வந்துட்டு இப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார். 3 நாள் கழிச்சு வரார். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், இந்த தீர்க்க தரிசனம் சொல்றோம் கூட பாருங்க, பிரதருக்கு சொல்ல மாட்டாங்க, சிஸ்டருக்கு தான் சொல்லுவாங்க. நாங்க பிரதர் என்ன பாவம் செஞ்சோம்னு எங்களுக்கு தெரியல, பிரதர் கண்ணுக்கே தெரியாது. ஒயிட் கலர் ஷால் அப்படிம்பாரு, அதுக்காக நாங்க ஒயிட் கலர் ஷாலை போட்டு போய் உட்கார முடியுமா? நானும் பல ஊர்ல பார்த்துருக்கிறேன். இந்த பிரதர் மேல நம்பிக்கையே வரல அவங்களுக்கு. அடுத்து ஏன்னா நமக்கு தெரியும், அதனாலதான் பேய் எப்பவுமே ஏவாள்கிட்ட போச்சு பாருங்க. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஒருத்துக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம், ஐயா எல்லாத்தையும் அழிச்ச இந்த பிசாசு ஏன் யோபு மனைவி மட்டும் தொடலங்கிற ரொம்ப நாள் ஒருத்தருக்கு சந்தேகம். ஆராய்ச்சி பண்றார். எகிப்துல எபிரேயத்துல ஏதாவது இருக்கா, வேற மொழிபெயர்ப்புல ஏதாவது போட்டிருக்கா?
அதனால அவர் ரொம்ப நாளா வீட்டை விட்டே வெளிவராம கருகலான சத்தியத்தை வெளிப்படுத்தணுமேங்கிறதுக்காக யாராச்சும் பண்றார். அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். ஓய் என்ன ஓய் உமா ஒரு வாரமா ஆளக்கணும், என்ன ஓய் பண்ணிட்டு இருக்கிறீர்? ஓய் நான் ஒரு ஆராய்ச்சி இருக்கிறேன். ஓய் என்ன ஆராய்ச்சி? ஓய் இந்த பாரு, இந்த யோபுக்கு இருந்த அம்புட்டையும் தொட்ட அந்த பிசாசு இந்த மனைவி மட்டும் தொடாம இருந்தான என்னன்னு தெரியல. ஓய் இது போய் தெரியாம இருக்கு, எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? தெரியுமா? வாரும் என் வீட்டுக்கு வந்தார். உட்காரும். டீ குடுக்கிறீரா? என்ன குடுக்கிறீரு? எது கொடுத்தாலும் பரல. போடு ஒரு பூஸ்ட் இந்த பாஸ்டுக்கு. ஓய் சொல்லு ஓய் எதனால பிசாசு இந்த யோபு மனைவிய தொடல? அது ஒண்ணும் இல்ல போய். என்னைக்குமே ஒரு பேய் இன்னொரு பேயை தொடாது போய் நினைச்சுக்காங்க போய். நான் போய் இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டேனே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த பாஸ்டர் பிரைஸ்லார்னு வீட்டுக்குள்ள வந்துட்டார். ஜெபம் பண்ணீங்களா? ஆமாயா 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 நல்லா போஷம் பண்ணி ஆன்னு இருக்கிறையா. இந்த ரொம்ப பச்சை மிளகாய் கடிச்ச மாதிரி இருக்கிற ஐயா. ஐயா ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு எடுப்பேமா? இன்னைக்கு எடுப்பேன். நானும் ஜெபத்தோடு வந்துருக்கிறேன். கண்ணை மூடுங்கன்னு அவரு அந்த ஐயா கையை கடிக்கிற பாட்டுக்கு சாடுன்னுட்டு இப்பொழுது இந்த தகடு வெளியே வரும், வெளியே வரணும் தேடுறாரு தேடுறாரு தேடுறாரு. இந்த தகடை காணோம். அவர் மெதுவா போய் தோளை தட்டி, என்ன தேடுறீங்க? தகடையா? நான் அதை நேத்தே எடுத்துட்டேன். உங்களுக்கு உங்க சபை பாஸ்டர் தவிர வேற யாரையும் வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது. நானே வந்தாலும் என்ன பேச மாட்டேங்கிறீங்க? அந்த பாஸ்டர் பொண்ணு பார்த்து கொடுக்குறாருங்கிறதுக்காக சர்ச்சை மாற்றக்கூடாது. சரியா? அவர் ஃபேமஸா இருக்கிறாங்கிறதுக்காக ஆலயத்தை மாற்றக்கூடாது. என்ன ஒரு ஆமேன்னு ஒரு அல்லையிலே வரமாட்டேங்குது. இதுக்கெல்லாம் வராது, எனக்கு தெரியும். ஆலமரத்துக்கு தண்ணி ஊத்தாதீங்க, சின்ன மரத்துக்கு தண்ணி ஊத்துங்க. இதுக்கு ஆமேன் வரமாட்டேங்க. பார்த்துருக்கீங்களா? நேத்தே நான் அதை எடுத்துட்டேன். ஊழியமே செய்யாத நீ போ. ஒரு விசுவாசியாரு இப்படி ஜனங்களை ஏமாத்தாத. பார்த்துருக்கீங்களா ஐயா? ஒரு ஆமேன்னு சொல்வீங்களா? ரொம்ப கவனமா இருக்கணும். கிறிஸ்தவ உலகம் எதையாவது போயிடக்கூடாது. தண்ணி பாட்டில், எண்ணெய் பாட்டில், மாந்திரிகம், தகடு, கர்ச்சீப்பு, ஜெபம் போயிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில எனக்கு இடைத்தரகர்களே இல்லை. நானே வானத்தின் தேவனை நோக்கி கூப்பிடும் ஒரு பெரும் பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். நான் எப்பொழுதெல்லாம் முழங்கால் படிடுகிறேனோ அப்பொழுதெல்லாம் வானத்தில் இருந்து ஒரு தேவ பிரசன்னம் என் வீட்டிற்கு, என் ரூமிற்கு, என்னுடைய பெட்ரூமுக்கு நான் கூடியிருக்கிற அந்த இடத்துக்கு தேவன் தராமல் இருந்தது இல்லை. அவர் தேவ பிரசனத்தில் பஞ்சம் இல்லாதிருக்கிறவர். உலகத்தில் ஒரு மனிதன் எந்த காட்டுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, ரூமுக்குள்ளே உட்கார்ந்து இயேசு என்கிற நாமத்தை கூப்பிடான் என்றால் அவ்வளவும் அந்த இடத்துல தேவ பிரசனத்தை பஞ்சம் இல்லாமல் வியாபரித்து அனுப்புகிற ஒரு நல்ல தேவ பிரசனத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். தேவ பிரசனம் பஞ்சம் இல்லாதது. ஆமேன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிரசனம் என்ன இல்லாதது? பஞ்சம் இல்லாதது. அது எங்கேயும் எப்பயும் என்னை தேடி சந்திக்கும் ஆற்றல் கொண்டது. நானே ஆண்டவரை தேடுறேன். உங்க முழங்கால்களை நம்புங்க. உங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. உங்க ஆவிக்குரிய தகப்பன்ட்ட போங்க. அதுவே போதுமான ஒன்று. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநேகருடைய வாழ்க்கைகள் எங்க திசை திருப்பப்படுகிறது தெரியுமா? இந்த மாதிரி விஷயத்துல தான் திசை திருப்பப்படுகிறது. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில நாட்கள் செல்ல 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 பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் கிருபைகளை கத்தர் தருவாராக. பழைய ஏற்பாட்டு யோசேப்பும் புதிய ஏற்பாட்டு யோசேப்பும் இருந்த ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அவங்க அந்த அம்மாவையும் அவர் அவமானப்படுத்தல. இல்ல, புதிய ஏற்பாட்டில்
இவருக்கு ரைட்ஸா வந்த ஒய்ஃபையும் அவமானப்படுத்தல. மனசுல அவமானப்படுத்துங்கிற அந்த எண்ண தோன்றல. அந்த அளவுக்கு நமக்கு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தரணும். கர்த்தர் தான் தரணும். உங்க சொந்த முயற்சியெல்லாம் வர முடியாது. ஆண்டவரே, நான் யாரையும் அவமானப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. இது ஒரு கிறிஸ்டியன்ஸ் எத்திக்ஸ் லைஃப். இதுக்கு பேர் கிறிஸ்தவ ஒழுக்க வாழ்க்கை என்பது என்ன? யாரையும் நான் அவமானப்படுத்த மாட்டேன். வேண்டாம், ஆண்டவர் யாரையும் அவமானப்படுத்தாம இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சார். நான் மறுபடியும் சொல்றேன், எச்சரிப்பு வேற, ஆலோசனை சொல்றது வேற, அவமானப்படுத்துகிறது வேற. 4வது சகரியா 7:11 வாசிங்க, வேகமா படிங்க. சகரியா 7:11 7:11. இந்த மைக்கை ஆன் பண்ணுங்க. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவுதானா? என்ன இருக்கா? என்ன படிச்சீங்க? சகரியா 7:11 படிச்சீங்க. அவர்களோ கவனிக்க மனதில்லாமல். நீங்க முதல்ல வசனத்தை கவனிக்கலையம்மா. அவர்களோ கவனிக்க மனதில்லாமல். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, தேங்க் யூ. கவனிங்க, கவனிக்க மனதில்லாமல். படிங்க, முடிஞ்சா இருக்குதா? அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். 5வது, கவனிக்காத மனம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாக 33:10 மனாசோடு ஆண்டு பேசினாரு. அவர்கள் கவனிக்காதே போனார்கள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9-10 2 விச தரிசனமாகிறார் சாலமோனுக்கு. அவன் கவனிக்காமலே போனான். ஐயா, தேவனுடைய செய்திகள் நம்மிடத்தில் நோக்கி வரும்போது நம்முடைய மனசு எப்படி இருக்குன்னா கவனிக்கணும். கவனிக்கும்படி கர்த்தர் லீதியால் இருதயத்தை ஆண்டவர் திருப்பியிருந்தார். திருப்பணும். கவனிக்கும் மனசு நமக்கு வேணும். கவனிங்க, எல்லாருக்கும் ஒரே பிரசங்கம் தான் பண்றாங்க. அந்த பிரசங்கத்தில் ஒருவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார், ஒருவர் இன்னும் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார், அவர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார், ஆண்டவருக்காக எதையாவது செய்வேன் ஒப்பு கொடுக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் பிரசங்கத்தை கவனித்ததின் விளைவினால் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அவைகள். சிலருக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு பொழுதுபோக்கு, சிலருக்கோ தேவனுடைய வார்த்தை அது நம்மளை பழுது பார்க்குதுன்னு நினைக்கிறாங்க. டைம் பாஸ் அல்ல தேவனுடைய வார்த்தை, நேர போக்கிற்காக பிரசங்கிக்கப்படுவதல்ல கர்த்தருடைய வார்த்தை. அது என்னை கொஞ்சம் பழுது பார்ப்பதற்காக கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தை. அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்க மனசில்ல. கவனிச்சதுனால அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல ஒரு தேவ மனுஷன் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறான். சமாரியாவில் எங்கும் பிழிப்பு பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்துல பைபிள் 8:6 சொல்லுது, அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஒரு சமாரியா நாட்டுல நடக்கிற ஒரு தேவனுடைய ஊழியத்தை இந்த பைபிள் ரொம்ப அழகா சொல்லும். சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். 3 அற்புதங்கள் அங்கே நடந்தது. முதல் அற்புதம், அநேகரில் இந்த அசுத்தாவிகள் வெளியேறி போனது. 2வது அற்புதம், சரீரங்களில் சுகமாக்கப்பட்டது. 3வது அற்புதம், அந்த பட்டணத்தில் பெரிய சந்தோஷம் உண்டானது. எதனால்? அவர்கள் ஒருமனப்பட்டு கவனித்ததினால். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வசனம் கேட்கும் போதே இந்த வசனம் என்னை சுகமாக்கும் வல்லமை கொண்டது. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சும்மா இல்லையா? ஏன் ஆலயத்துக்கு வர சொல்றோம்? ஏன் ஆண்டவரை தேடி வாங்க ஆலயத்துக்குன்னு சொல்றோம்? எந்த தைரியத்தில் போய் எந்த ஊருக்கு தெருவுக்கு போய் பிரசங்கம் பண்ணாலும் எவ்வளவு பெரிய ஆலய வியாதி உள்ளவனையும் ஆலயத்துக்கு வான்னு எப்படி சொல்லி கூப்பிடுறோம்? எதனால? ஆலயம்
ஒரு மனிதனை சுகமாக்கும் வல்லமை கொண்டது. ஆராதனை சுகமாக்கும். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சரீரத்தில் ஒளிந்து கிடக்கிற மறைமுகமான எல்லா வியாதிகளும் இந்த தேவனுடைய வார்த்தையினால சுகமாக்கும் வல்லமை கொண்டதே. ஒருமனப்பட்டு கவனிக்கிறார்கள். கவனிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது, அசுத்தங்கள் வெளியே போகிறது. அந்த பட்டணத்தில் இதுவரைக்கும் இச்சையின் சந்தோஷம் இன்று முதல் அது ஒரு ரட்சிப்பின் சந்தோஷமாய் மாறிவிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தைகள் என்னோடு பேசப்படும் போது தேவ சத்தம் எது, தேவையில்லாத சத்தம் எதுன்னு சொல்லி கவனிக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் தேவ சத்தத்தை கவனித்த ஒரு ஆபிரகாம், உன் பிள்ளையாண்டானை கொண்டு வந்து மோரியாவிலே பலியிடு. தேவ சத்தத்தை கேட்டான். உன் தகப்பன் தாயை விட்டுட்டு போ. 12ஆம் அதிகாரத்தில் தேவ சத்தம் கேட்டான். நல்ல கவனிங்க சத்தியத்தை. தேவ சத்தத்தை கேட்கிற யாரும் நடுத்தருவில் விடப்பட்டதாய் சரித்திரம் வேதாகமத்தில் இல்லவே இல்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ உங்கள் ஊழியத்தையோ தேவன் எங்கேயும் கொண்டு வந்து விடமாட்டாரு. அற்புதமாய் மகா பெரியதாய் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற மலைக்கு மேல ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனித்து கேட்கிற மனசு மட்டும் எனக்கு இருந்தா போதும். என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இன்னைக்கு ராத்திரி நம்முடைய மத்தியிலே ஜீவனுள்ளவராய் வெளிப்படுவாராக. தோலை முரட்டுத்தனமாய் அவர்கள் அப்படி செய்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. 9:06 மணி 9:15 முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 9:15 ஆகிறதுக்கு இன்னும் 7 நிமிஷம் இருக்கு. சரியா? அப்ப இந்த 7 நிமிஷத்துல நான் 2 குறிப்பை நம்ம சொல்லிட்டோம்னா பிரசங்கம் முடிஞ்சிடும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஏன்னா பாஸ்டரையா சொல்ற நேரத்தில் முடிக்கிறது தான் உத்தமம். இல்லைன்னா எல்லா பாஸ்டரும் சேர்ந்து பெஞ்சமின் பாஸ்டரை மேய்ஞ்சிருவாங்க. அதனால நான் சரியான நேரத்துக்கு உங்களை முடிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. இதை நான் நிறைய நேரம் பேசணும் கவனிக்கிற மனசை வச்சு. பட் நான் செய்தியை முடிக்கணுங்கிறதுக்காக நான் அடுத்து போறேன். 6வது மத்தேயுவின் புஸ்தகம் 23:37 பைபிள் இப்படி சொல்லுது. வாசிங்க, அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கும். பரிச்சயமான வசனம், பட் படிக்கலாம். மத்தேயு 23:37 எருசலேமே 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 தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை, அந்த வார்த்தைகளை கவனிங்க, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ, அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம், எத்தனை தரமோ பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், அவர்களுக்கோ உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. தேவனிடம் வர மறுக்கும் மனது இருக்கவே கூடாது. அந்த வார்த்தையிலே ரொம்ப ஹைலைட்டான ஒரு வார்த்தை, ஒரு கோழி எத்தனை தரமோ. கோழிக்கு ஒரு சுபாவம் இருக்கு, ஆபத்துனா சத்தம் போடும். இப்ப ஆண்டவர் ஆபத்து உனக்கு வரக்கு போதே, கல்லெறிகிறவளே ஐயா இந்த தேசத்துக்கு நாங்க சுவிசேஷம் அறிவிக்கிறோமே, மூளை முடுக்கெல்லாம் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதே, இங்க கூட்டம் அங்க கூட்டம், ஏன் தெரியுமா? பணம் இருக்கிறதுக்காக இல்லையா, நீங்கள் எல்லாரும் தேவனுடைய சட்டைக்குள்ள வந்து சேர வேண்டும் என்கிற ஒரு ஏக்க பெருமூச்சு எங்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் ஆண்டவருக்குள்ள வந்துடாதா? இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பலவீனமான விசுவாசிகள் சபைக்குள்ளே பலப்பட்டு தேவனுக்காக பயன்பட்டு விட மாட்டார்களா? அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான். ஆண்டவரோட வரம் இருக்கிறதுக்கு ஒரு இருதயம் எத்தனை தரமோ, எத்தனை தரம். உனக்கோ மனசில்லாம போச்சு, மனசில்லாம போச்சு. ஆபத்து வரப்போதே, கஷ்டம் வரப்போதே. அதனாலதான் ஹிஸ்டரி சொல்லுதுங்க, அவங்க வரல, இந்த ரத்தப்பல் எங்க மேல சுமர்கள் சொன்னாங்க. சர்ச் ஹிஸ்டரி போய் படிச்சு பாருங்க. ஒரு குதிரை மூழ்கி போகிற அளவுக்கு ரத்த ஆறு அந்த தேசத்தில் அன்றைக்கு ஓடினது. ஏன் இந்த ரத்த ஆறு? ஒரு குதிரை மூழ்கி போகிற அளவுக்கு ஏன் இந்த ரத்த ஆறு? எத்தனை தரமோ, எத்தனை தரமோ, எத்தனை தரமோ வசனங்களை சொல்றோம், மனசே இல்ல. இந்த ராத்திரி ஆண்டு சொல்றார், உன் மனசு எப்படி இருக்க கூடாதுன்னா தேவனிடம் வர மறுக்கும் மனசு
இருக்கவே கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த பிரசங்கம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகும், இந்த கூட்டங்கள் நடத்த வாய்ப்பு இல்லாம போகும். தேவனுடைய வருகை ஒன்று வந்து விட்டால் இந்த மாதிரி பிரசங்கம் கூட்டம் அரேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காதே. காலத்தை சமயத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். கரங்களை உயர்த்தி சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். 7வது ஒரு வார்த்தை சொல்லி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். பாஸ்டரியா கையில கொடுக்க போறேன். 1 சாமுவேல் 26:23 பைபிள் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 26:23. ஹல்லேலூயா. அபிகாயில் 1 சாமுவேல் 26க்கு வாங்கினா 25க்கு போயிட்டீங்க. அபிகாயில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? கர்த்தர் அவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். அற்புதமான வார்த்தை, ரொம்ப அற்புதமான வார்த்தை. தேவனுடைய வசனம், தேவனுடைய ஊழியக்காரன் மீது கை நீட்ட நான் மனதில்லாதிருந்தேன். எனக்கு மனசில்லை, என் மனசில்ல. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கைய போட மாட்டேங்கிற ஒரு மனசுதான் தாவீதின் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வுக்கு அச்ச அடையாளமாக இருந்துச்சு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாமே. ரைட். இப்ப நம்ம எல்லாரும் கவனிக்கணும். இன்னைக்கு நம்முடைய இந்த வேத வெளிச்சத்தின் பார்வையில், வேத வெளிச்சத்தின் பார்வையில் இந்த 2வது நாள் கூட்டத்தில் மனசு புதிதாகுதா? புதிதாகுதா? உங்கள் மனசு புதிதானா அதுதாங்க மறுரூபம். மறுரூபம் என்றால் என்ன? என் மனசுல ஒரு பெரிய மாற்றம். ஒரு கூட்டத்துக்கு போனேன், அங்க தேவன் என்னோடு பேசினார். இதுவரைக்கும் என் மனசு இப்படி இருந்துச்சு, ஆனா அந்த தேவனுடைய வார்த்தை என்ன தொட்டுச்சு. இன்னைக்கு என் மனசுல ஒரு பெரிய மறுரூபம். இந்த பிரபந்தத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சா என் மனசு புதுசா பார்க்காது. ஆனா என் மனசு மறுரூபம் ஆச்சுன்னா நான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன் தான் அந்த வசனத்தின் மகா பெரிய ஆழ்த்துவம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தியத்தையும் இந்த சத்தத்தையும் ஆன்லைன்ல நேர்ல இந்த சத்தம் எங்கெல்லாம் தொனிக்கிறதோ இதை பேச சொன்னது ஆவியானவர் என்றால் இது போய் சேர வேண்டியவர்களுக்கு இந்த சத்தியத்தை நிச்சயம் ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்திருப்பாரு. என் மனது இப்படியெல்லாம் இருப்பதற்கு கர்த்தர் ஒரு கிருபைகளை ஆண்டவர் இந்த 2வது நாள் கூட்டத்தில் இந்த பரலோக தெய்வம் நமக்கு தருவாராக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். காலம் தாழ்த்து மனசு வேண்டாம் ஆண்டவரே. ஊழியக்காரனுடைய வார்த்தையை தட்டு மனசு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. மறைச்சு வைக்கிற மனசு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அவமானப்படுத்துகிற மனசு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கவனிக்காத மனசு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. தேவனிட வர மறுக்கும் இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அபிஷேகம் பண்ணப்பட்டவ மேல கைய போடுங்கிற அந்த மனசு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என் மனசு இந்த 2வது நாள்ல புதிதாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் எழுதி நிக்கலாமா? எல்லாரும் கலைஞ்சிடாதீங்க, எழுதி நில்லுங்க. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவ நாமத்தை உயர்த்தி நல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல கத்திர துதித்து எல்லாம் வேகமாக எழுந்து நின்று நல்ல ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்கள் வாய்கள் விரிவாய் திறக்கப்படட்டும். இது ஜெப நேரங்களாய் மாறட்டும். ஆமென். வேடிக்கை பார்க்கிற நேரங்கள் அல்ல. வேகமாக எழுந்து நின்று தேவ பிரசனத்தை களைய விடாமல், தேவ பிரசனத்தை கொஞ்சம் கூட களைச்சிடாம இந்த மைதானத்தில் கர்த்தருடைய வல்லமை நம்ம விசேஷமாய் மூடட்டும். கர்த்தருடைய ஜீவன் வெளிப்படட்டும். ரபால் ஷகதனா ரேபல துடபல சந்துடா ரபா கத்துடா. ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நம்மை நாம் அர்ப்பணித்து இந்த நல்ல ராத்திரியின் சமயத்தில் தேவனுடைய ஆளுகை நம்மீது, தேவனுடைய வல்லமை நம்மீது வெளிப்படத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய நாமத்தை ஹல்லேலூயா 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 நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென். கர்த்தரை நல்ல துதிங்க பார்க்கலாம். எங்கள் இருதயங்கள்
எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயங்கள் எல்லாம் மாறட்டும், எங்கள் சிந்தைகள் எல்லாம் மாறட்டும். நீர் விரும்பும் ஒரு மனதாய் மாறட்டும். ஜெபிக்க ஆரம்பிங்க தம்பி. கண்ணை மூடி வேடிக்கை பார்க்காம ஜெப நேரத்தை யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் ஜெப நேரங்கள், எங்கள் தியான நேரங்கள் ஆண்டவரே உமக்கு 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 உகந்ததாய், உமக்கு பிரியமானதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் மனது நீர் விரும்புகிற மனதாய் இருக்கட்டும். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல தேவ நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. நானவர் ஆலயம் பாடுங்க சேர்ந்து. எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கை தட்டி திரும்பி பார்க்க மாட்டேன் சொல்லுங்க எல்லாரும். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். மீண்டும் ஒரு விசை. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. நானவர் ஆலயம்மா எனக்குள்ளே இயேசு. எல்லாம் உணர்ந்து பாடுங்க. நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன்.